ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 2 ரோல் வந்து சிவன் கன் கிராஸ் கட் கூட எடுத்திருக்கேன். அது எப்படி வந்து நார்மல் பேஸில் எப்படி நம்ம வந்து உள்ளே சொருகிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேக்கோட ஃபுல் லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேக் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். மேலே வந்து ஒரு விரல் அளவுக்கு நான் இந்த கேப் விட்டுருக்கேன் ஒயர் உள்ளே சொருகிறதுக்காக. ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு கிராஸ் கட்டுங்கிறதுனால ஒவ்வொரு இதுலேயும் வந்து 2 ஒயர் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ் ஷேப்பில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் 2 ஒயரு. இப்போ இந்த ஒயர் தான் நம்ம வந்து உள்ளே சொருக போகிறோம் லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்காக. பேக்கோட உள் சைடில் இந்த மாதிரி 2 ஒயர் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு இதுலேயும் கிராஸாக. இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு அதோட இப்போ ரைட் சைடில் நான் இந்த ப்ளூ கலர் ஒயர் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு ரைட் சைடில் இருக்க ஒயருக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒயர் இருக்கோ அதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சொருக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒயருக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி சொருகிடலாம் உள்ளே. சொருகிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிராஸாக வந்து நெட்டாகவே சொருகிக்கலாம். உள்ளே சொருகிறது ஃபுல்லாகவே நம்ம கிராஸாக தான் சொருகுவோம் எல்லா ஒயருமே. ஒரு இது சொருகிட்டேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்க இந்த ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயருக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயரில் இந்த மாதிரி நான் சொருகிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளுக்கு 2 ஒயர் வரும் உள்ளே சொருகும்போது. இப்போ இந்த ஒயர்லாம் வந்து நம்ம கிராஸாக வந்து சொருகிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயரும் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒயரு, அதுக்கு ரைட்டில் ப்ளூ கலர் ஒயர் இருக்கா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன ஒயர் இருக்கோ அந்த ஒயர் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ரெட் கலர் ஒயர் இருக்குது. இந்த ரெட் கலர் ஒயர் மேலே தான் இப்போ இந்த ப்ளூ கலர் ஒயரையும் சொருக போகிறோம். ஒவ்வொரு ஒயராக நம்ம கிராஸாக உள்ளே சொருகிக்கலாம். ஒரு 5-6 லைன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து உள்ளே சொருகிக்கலாம். லெஃப்ட் சைடு இருக்க இந்த ப்ளூ கலர் ஒயருக்கு கீழே ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயரில் உள்ளே சொருகிக்கிறேன். ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு 2 ஒயர் வந்து உள்ளே வரும். அதை நம்ம வந்து கிராஸாக வந்து உள்ளே ஒரு 5-6 லைனுக்கு சொருகிக்கலாம். இப்படி தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து நார்மல் பேக் மாதிரி நம்மளுக்கு கடைசீட்டில் வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி உள்ளே சொருக்கின வாட்டி இதே மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எல்லா ஒயரையும் வந்து சுற்றிட்டு காமிக்கிறேன். நான் வந்து எல்லா ஒயருமே சொருகிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷிங்க்கு 2 ஒயர் மட்டும் விட்டுருக்கேன். ஒரு இது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க ஒயருக்கு கீழே எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயர் வந்து உள்ளே சொருகிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து உள்ளே சொருகினதும் தெரியாது. கிராஸாக தான் எல்லா ஒயருமே நம்மளுக்கு வந்து உள்ளே சொருகியிருப்போம். ஒவ்வொரு இதுலேயும் அதே மாதிரி 2 ஒயர் இருக்கும். நார்மல் பேக் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடச்சிரும் இந்த கிராஸ் கட் கூடையில். கூட பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி நான் வந்து உள்ளே வந்து சொருகிடுறேன் சைடில் கிராஸாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கூடையோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.